உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதற்கான வழிபாடுகள், அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகிட்டு வரீங்க. உயர்ந்த எண்ணங்கள், பெரிய லெவலில் நம்ம சில விஷயங்கள் செய்யணும், பெருசாக சம்பாதிக்கணும், ஒரு விஷயம் செஞ்சால் மற்றவங்களோட ஒரு சிறப்பாக ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்கள். இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு ராகு பகவானும் 7ஆம் இடத்திற்கு கேது பகவானும் சரியாக மாலை 7:35 மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள். இந்த கும்ப ராசியிலேயே ராகு பகவான் பாருங்கள், கும்ப ராசியில் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது சனியோடைய நட்பு கிரகம். இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. முதல்ல பாசிட்டிவ்ஸ் பார்ப்போம். பாசிட்டிவ் அப்படின்னா நிறைய வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் அள்ளி கொடுப்பார் இந்த வருஷம். அந்த ராசியில் ராகு வரும்போது மைண்டு பார்த்திங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா எதை செஞ்சாலும் நம்ம ஒரு பெரிய ஜெயிச்சுருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. முதல்ல பார்த்திங்கன்னா தொழிலில் எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கீங்க. வருது, பணம் வருது, போகுது சார், பெருசாக லாபம் இல்லை. ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நல்லா சம்பாதிச்சேன், நான் இப்போ சுத்தமாக சம்பாத்தியமே இல்லை, ஏதோ வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன். ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சதுனால ஓடிக்கிட்டு இருக்கேன், ஏற்கனவே வரவு செலவு கரெக்டாக இருக்குது. பெரிய லெவலில் கடன் இல்லை, கடன் இருக்குது ஆனால் பெரிய லெவலில் மாற்றுற மாதிரி கடன் இல்லைன்னு சொல்லக்கூடியவர் தான் கும்பராசி என்பவர். பட் இருந்தாலும் என்னுடைய நாலேஜுக்கு, என்னுடைய தகுதிக்கு, நான் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு, நான் செய்யக்கூடிய வேலைக்கு பெருசாக சம்பாதிச்சுக்கணும், அது நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு சிறப்பான ஒரு வேலையை செய்ய போகிறார். ஆனால் என்னென்னா பலதரப்பட்ட ஆசைகள் வரும்போது என்னாகுன்னா அந்த ஆசைகளை நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரூட்னி பண்ணி எதை செய்தால் சிறப்பு. பிஸ்னஸ்ஸு ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸ் ரன் ஆக போகுது, அதில் புதிய வாய்ப்புகள், புதிய விஷயங்கள்லாம் வரும். ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், ஒரு ஆஃபீஸ் அதிகம் வேறு ஊரில் ஆரம்பிக்கலாம், புதுசாக ப்ராடக்டை சேர்க்கலாம், கொஞ்சம் பெருசாக பிஸ்னஸ் பண்ணலாம், லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கும். அந்த லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கும்போது நினைப்பீங்க கம்பெனியை பெருசாக டெவலப் ஆகலாம்னு நினைப்பீங்க. அது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு உகந்ததா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய இந்த ராசியில் ராகு போகும்போது என்ன ஆகுன்னா, பெருசாக சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனிலாம் போட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஆள் வேலைக்கு வர மாட்டாங்க. வேலை செஞ்ச பொருள், அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்டை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதில் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கலாம். வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். வேலையில் மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, சம்பள உயர்வு உண்டு. ஆனால் மாறும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போகக்கூடிய இடம் உங்களுக்கு உகந்த இடமா, நான் போனால் அங்கே நல்லபடியாக இருப்பேனா, வேறு எதுவும் பிரச்சனை வராதான்னு யோசிச்சுட்டு அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியாக செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதே போல் வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உண்டு, அதில் டவுட்டே வேண்டாம். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசின்னு நிறைய பேர் இருப்பீங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டு, யூகே, கனடா, இந்த ராசிக்கு, இந்த ராசி என்பவர்கள் இந்தந்த ஊருக்கெல்லாம் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. ஓவர்சீஸ்னால் எல்லாமே உண்டு. அதில் முக்கியமாக இந்த கண்ட்ரியில் கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கு, அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வரும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பிளான் பண்ணுங்கள். அங்கேயே இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. வெளிநாட்டிலேருந்து ஒரு வீடு வாங்கினேன் சார், அதுலேருந்து எனக்கு வேலை போயிடுச்சு, என் ஒய்ஃபுக்கு வேலை இல்லை, மனக்குழப்பத்தில் இருக்கோம், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகிடும். வேறு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். இதை விட ஒரு சிறப்பான வாழ்க்கையை அடுத்த ஒரு 1.5 வருஷம் வாழ போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலை கிடைக்கும் போதே ஒரு 2 கம்பெனி 3 கம்பெனி வரும், என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் சார் பிரச்சனை. அதில் தான் கரெக்டாக செலக்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அதுதான், நீங்கள் அந்த செலெக்ஷன் தப்பாக ஆகிடுச்சு அப்படின்னா அதில் ப்ராப்ளம் வந்துடும். உண்மையிலே இது நடந்துருமா சார்? நிறைய கும்பராசி என்பவர்கள் கேட்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஜாதக பலன் பார்த்து சொல்லியிருக்கோம். கவலைப்படாதீங்க, மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குது, மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். நீங்கள் தான் அதில் கரெக்டாக டிசைட் பண்ணணும்.
அந்த டைம் ஒரு வாட்டி பிரசனம் மாதிரி பார்த்துங்கன்னு சொன்ன ஜாதகங்களும் நிறைய இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு காதலில் வெற்றியாகி திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு. கலப்பு திருமண யோகம் பெறக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி இந்த கும்பராசி. அதே போல் திருமணமானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணத்தில் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது மன ரீதியான பாதிப்பு வேறு இடத்துல வெடிக்கும். நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அன்னுன்யம் குறையும். அதுக்கு காரணம் நீங்கள் பல விஷயங்களை யோசித்து ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிருப்பீங்க. அதனால் மனைவிக்கிட்ட சண்டை, கணவன்கிட்ட சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சில பெண்களுக்கு உடல் உபாதைகளால கூட சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் சார், அதை மட்டும் பார்த்துக்கணும். அந்த குழப்பம் எப்படி வரும்னா, எல்லாமே ஒரே நேரத்தில் வந்தால் தொழிலாக ஒரு 4 தொழில் செய்கிற மாதிரி வரும். வேலையா 3 வேலை கிடைக்கும். எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணுன்ற மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நைட் சரியாக தூங்க மாட்டீங்க. தூக்கம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை செய்ய மாட்டேன், இது செய்வேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி வெற்றி மட்டுமே உறுதியாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான, வீடு சம்பந்தமான பாக்கியம் உண்டு. இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்குறதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் செய்யலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இடம் விற்கிறது, வீடு விற்கிறது. நிறைய கும்பராசி என்பவர்கள் சொத்தை விற்க முடியல சார். சொத்தை விற்றா என் கடன்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் இதை நம்பி ஒரு சொத்தை விற்க போகிறேன்னு நினச்சிட்டு கடன் வாங்கிட்டேன், இல்லை சொத்து வாங்கணும்னு சொல்லி பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த சொத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்வு வரும். இடம் விற்பீங்க, வீடு விற்பீங்க. அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தொழிலில் முடக்கம், நிறைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க, வீடை விற்று இப்போ தொல்லை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ வீடு வீடு விற்கலையா, ஏன் விற்கல, இல்லைங்க ரேட்டு கம்மியாக போகுது, எனக்கு தெரியாது, காசை கொடு அப்படின்னு கேட்டு கஷ்டப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு, உங்களுடைய உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்துக்கு கவனம் தேவை. கணவன் மனைவி, கணவனாக இருக்கீங்க நீங்கள் கும்பராசி அப்படின்னா மனைவியோட உடல்நலத்திலையும் கவனமாக இருக்கணும். பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கணவருடைய உடல்நலத்திலையும் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள், வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்க போது உடல் நலத்தில் மிக மிக முக்கியமான கவனமாக இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் நிறைந்த ராகு கேது பயிற்சி பலனாக 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல், தசாபுத்தி தகுந்தால் போல். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை, கேது திசை, புதன் திசை, சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல் மாறுபடுது. அதனால் ஜாதகம் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், தசாபுத்தி விவரங்களோட ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.